இது 100 படங்கள் பாதிக்கும் போது ஒரு 1000 குடும்பங்கள், அது 100 குடும்பங்கள் இது வந்து பாதிக்குதுன்னா பெரிய படங்களோட சரிவு வந்து ஒரு 1000 குடும்பங்கள். ஏன்னா அதோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் வந்து மொத்தமாக வந்து இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். அதனால தான் வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு யூனிட்டாக தயாரிப்பாளர்கள்கிட்ட நாங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஒரு படங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். அது வந்து சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன். ஓடிடி பிஸ்னஸ் இல்லாமல் சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர்கள் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்ட்டு ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம். அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுகளாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகங்கள் இங்கே தான் இருக்கீங்க. யார் கூட என்றைக்குமே மாற்றுக்கிறது இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களுடன் ஒரு கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி, ஒரு படம் ஆரம்பித்தோடனே டைட்டிலில் புள்ளையார் மாதிரி நாங்கள் முதல்ல போடுறது ஊடக நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு தான். அது வந்து ஃபார்மாலிட்டிக்காக செய்கிறதில்ல, அது நம்ம உள்ளன்போடு தான் என்றைக்குமே செஞ்சிட்ருக்கோம். அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமோ இல்லை. சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அது ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இருக்கிற அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஓடிடி பிஸ்னஸ் இல்லாமல் சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர்கள் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்ட்டு ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம். அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுகளாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகங்கள் இங்கே தான் இருக்கீங்க. யார் கூட என்றைக்குமே மாற்றுக்கிறது இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களுடன் ஒரு கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி, நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோட அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் JSK என்னுடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக JSK. அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர். சார் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர். ஏன்னா உன்னை நினச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும், செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. அது நிச்சயமாக முடியாது, நமக்கு தெரியும், நான் முடிச்சிடுவார். நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும்.
அது கட்டிட்டு வந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ தாங்கியிருக்காங்க. நமக்கு அப்பப்போ பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை செஞ்சு ஒரே அடம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆகிடணும். டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஆனால் அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் திட்டமிடுதல் பிரமாதமாக இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு கால்மலை கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர் ஆக்சுவலாக. எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது, தைரியமாக அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர். அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவரை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்ணுறேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸு, சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தெரியுது அந்த சாங் ஒன் நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையில் அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெரி வெல் கம்போஸ்ட் மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கேன். அவ்வளோ ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தால் டக் முடிச்சு நெக்ஸ்ட் போயிட்டு இருங்க. ஸோ அந்த எண்டு ஃப்ரேமில் திரும்பி அப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது. எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டார், இது லாஜிக் விட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்டர் இருக்காது, மேட்டர் உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது. இது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு விதத்தில். அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன். இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பாட்டு தான். அந்தளவுக்கு வந்து தேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தேட்டர் படம். அது முழுக்க ஒரு தேட்டரில் வந்து ஒரு மாசாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சாங்கு போகும்போது என்ன ஒரு உற்சாகம் தான், அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொன்னது தான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதை கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயராக புகழாக மானிட்டரி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். நான் கண்டிப்பாக ஒரு ஏரியா நான் கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி. அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ், உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படத்தில் அக்னிஷர்களில் ஒர்க் பண்ணார், ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணார். ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சேன். இத்தனைக்கு -டிகிரிஸில் ஒர்க் பண்ணோம், எங்கெங்கேயும் லைட் இல்லாமல் ஒர்க் பண்ணோம், ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம். எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு, அவர் கொடுத்த குவாலிட்டி எல்லாமே வந்து அமேசிங். அது இந்த படம் நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபிலாம் யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனாலும் சதீஷ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கணும். அதில் நடிக்க வந்தபோது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராமேனை போட்டால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமாதம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிகெட்ஸ் நைஸ், வெரி சாங், 2 சாங் ரொம்ப அழகாக இருந்தது. ரீ ரெக்கார்டிங் ரொம்ப வெரி சென்சிபிளாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அற்புதமான கதாநாயகிகள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா, என்ன அந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிற கதாநாயகிகள் இவ்வளோ பேர் இருந்து ஐ ட்ரை டு லேர்ன் தமிழ் அப்படின்லாம் எல்லாருமே பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை, இப்படி ஒரு ஸ்பைஸ் கேட்குறா டேரக்டர்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றது புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அது மாதிரி அந்த ஹீரோ பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது. அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம். அது உங்கள் குரல் வந்து டப்பிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இது இந்த மாதிரி இவர் மாதிரி நடிக்கிறான்னு இவர் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பாக அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. அந்த மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பாக இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா இத்தினோண்டு லேகோட அந்த படத்துக்கு எடுத்துரும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டைரக்டர், ரைட்டர், எவ்ரிதிங். படமே அவருதுன்ற மாதிரி எடுத்து போட்டு வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு அருமையான நம்முடைய பாடல் ஆசிரியர்கள் எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஜேஎஸ்கேக்கு. அவரும் அப்படியே அழகாக எல்லாத்தையும் கொண்டு போனார். ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு உதாரணமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வந்த உடனே திருக்குறள் புக்கை கொடுத்த என் பிரியத்திற்குரிய சகோதரர், தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அது திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம். ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு 7-8 படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமாக இருக்கு. ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன, இந்த சீனோட அடுத்த ஷாட் என்ன, அதுக்குள்ளே வெட்டி விட்டாரையா அப்படின்ற மாதிரி என்ன டென்ஷனில் இருக்க. நல்லா தானே இருக்கு. அதான் நீ தான் கற்றுந்தா. ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது. அது முன்னாடி ரோவில் நம்ம, பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர். கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்கே டச் பண்ணால் என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ண வருது அவர். அதனால் அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை விட்டீங்க, அவர் அரசியல்லையும் இருக்கிறார். கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு. நிச்சயமாக அது தப்பு செய்கிறதுக்காக இல்லை, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்றைக்கி வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டருக்கு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க,
நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு 2 காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்லலாம் வந்து மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டார். இப்போ பேசும்போதே சொல்லிட்டார். அதாவது அந்த காலத்து தயாரிப்பு நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளெல்லாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்றைக்குமே சினிமா தான். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரையிலும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்குமா சிவா, நம்ம 2 பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அவர் வர்றாரு, நானும் வர்றோம். எங்களுக்கு சினிமா தான் மூச்சு, சினிமா தான் வாழ்க்கை, சினிமாவை தான் எல்லாமே. சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு 5 பைசாக்கு பிரயோஜனப்படாது. ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன். உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது. பாருங்கள், வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தவர் டைரக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்கள், கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரி ஆக முடியாது. அது பெரிய சிக்கலான விஷயம். எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளரில் ஒருத்தர் தான் சிவா. உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்கிறேன்னா, சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம். எத்தனை பேருக்கு அவங்க வந்து முன்னணியில் அவங்க வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர். இந்த திரையுலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னன்னு இந்த நன்றி என்றது. மறைந்து போன மனோரமா அவர்களில் வந்து நான் வந்து முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க. கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார், இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க. எனக்கு சார் அந்த மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் சந்திச்சுட்டு இருந்த நேரம். அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த கலரே மாறிச்சு. அந்த படத்தோட கலரே மாறிச்சு. அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி, அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இதுன்னு அவங்க சொன்னாங்க, தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில, என்னால் அதை உணர முடிகிறது. நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய உணர்வு. அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும். சினிமா உலகம் தான் நம்பர் 1 உலகமாக இருக்கும். இது ஒரே ஒரு விஷயந்தான். இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணாருன்னு இது நான் 40-20 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். என் தம்பி சொன்னார். இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். கடைசி வரையிலும் அந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம், முதல்லலாம்
தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா சிவன்? ஃபயரு, அப்புறம் இந்த டிராஃபிக் எடுத்துக்கலாம். டிராஃபிக்கு அப்படின்னு ஒரு படம் வரும். யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னு. அப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை. தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நினச்சாலும் சிவா சாரும் கொஞ்சம் பேசிட்டாரு. அதில் இன்னும் ஒரு சின்ன இந்த ரிவ்யூஸ் பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தையும் நானும் சொல்லிடுறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2022 நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்பயே நாங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம். என்னென்னா, சிறு படங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்போ வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் ஒரு வியாபாரமாக இருந்தது. அது ஒரு ரிவ்யூங்கிற பேரில் பல அந்த படம் அவங்க ரிவ்யூ சொல்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லலை, கருத்து உரிமைன்னு சொன்னோம். அதே நேரத்தில் அதுக்கு வர பின் விளைவுகளை அதனால் ஒரு 100 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. ஒரு படம் இந்த ரிவ்யூனால் என்ன பாதிப்புனா ஒரு 100 குடும்பங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளர் தலையில் மொத்தமாக விழுந்துடுது. அதனால் அது ஒரு வேண்டுகோளாக தான் நாங்கள் வச்சோம். மற்றபடி இன்றைக்கி சிறு படங்கள் இந்த வருஷத்தில் அதிக சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா நிறையா சிறு படங்கள் ஓடி இருக்குது. அதற்கு காரணம் அதோடைய ரிவ்யூஸு. அந்த ரிவ்யூனால் படங்களை ஓட வச்சிருக்கவும் முடிஞ்சது. இந்த வருஷம் தமிழ் திரைப்படத்தில் அதிக வியாபாரங்கள், இப்போ வியாபாரங்கள் அவர் சொன்ன மாதிரி தேட்டரை நம்பி வர்றதை நாங்கள் அன்னிலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். தேட்டரை நம்பி தான் ஓடிடிங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ். அதை நம்பி படம் எடுத்தால் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா காலங்களில் ஓடிடியும் டவுன் ஆகும்போது மாட்டிப்போன்றதுனால திரையரங்கை நம்பி படம் எடுங்க அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுதான் இப்போ 2024 வந்துட்டுருக்கு. இந்த சிறு படங்களுக்கு இன்றைக்கி வியாபாரங்கள் ஒரு துளிர் விட்டுருக்கு. சிறு படங்கள் தான் அதிகமாக இந்த வருஷத்தில் ஓடி இருக்குது. நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், எந்தெந்த படங்கள் ஓடி இருக்குன்ற கணக்கெடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. அது அந்த மொதல் நாள் ரிவ்யூ, 2வது நாள் ரிவ்யூலனாலையும் ஓடி இருக்குது. அதே மாதிரி பெரிய படங்களோட பாதிப்பு என்னென்னா, இது 100 படங்கள் பாதிக்கும் போது ஒரு 1000 குடும்பங்கள், அது 100 குடும்பங்கள் இது பாதிக்குதுன்னா பெரிய படங்களோட சரிவு ஒரு 1000 குடும்பங்கள். ஏன்னா அதோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் மொத்தமாக இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். அதனால தான் அவங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதை நாங்கள் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு யூனிட்டாக தயாரிப்பாளர்கள்கிட்ட நாங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஒரு படங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். அது சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன். படத்துக்கு ஜேஎஸ்கே சார், இந்த படத்தோட ஜேஎஸ்கே சார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபுட்டேஜ் காமிச்சார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நம்ம பார்க்குறத ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் படத்தில் அது என்னென்னா வியாபாரத்துக்கோ இது இந்த சாங்ஸு ட்ரெய்லர்ஸ் காரணம், அதை தாண்டி படத்தில் ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்காரு. அது நானும் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் நான் இன்னொன்று யோசித்தேன், ஜேஎஸ்கே சார் நிறைய படங்களை நேஷ்னல் அவார்டு வின்னிங் படங்கள்லாம் எடுத்து தயாரித்தவர். இப்போ திடீர்னு இயக்குனருக்கு வந்துட்டார், நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இயக்கத்துக்கு வந்துட்டுருக்காரு. என்னன்னு யோசிச்சா, இன்றைக்கி தயாரிப்பாளர்களை நம்ம ஒரு டேரக்டரை நம்பி தயாரிப்பாளர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கரண்டில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே இயக்குனர் தயாரிப்பாளர்கள் தான் சக்ஸஸ் ஆகிட்ருக்காங்க. அவங்க தான் இந்த பிஸ்னஸே ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா தன் படங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவர் அதை திங்க் பண்ணி தனக்கு இவ்வளோ படங்கள் தயாரித்தார். அவருடைய கணக்கெடுத்து பார்த்தீங்க எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. படங்களுக்கு செலவுகள் அதிகமாக பண்ணியிருக்காரு. படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு, பேர் கிடச்சிருக்கு. பணம் கிடச்சிருக்கான்னு கேளுங்க ஜேஎஸ்கே சார்கிட்ட. அவர் அதுக்கு போராடிட்டு தான் இருக்கார். அதனால தான் இந்த படத்தை அவரே இயக்கி இதை ஒரு பட்ஜெட்டில் பிளான் பண்ணி
நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு சின்ன படம், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்க அப்பாவை நான் பார்த்து நிறையா பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யாரையுமே அந்த ஸ்கேலில் நான் பார்க்கல. காலங்கள் மாறுது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எல்லாமே மாற்றிருக்கேன். அந்த ஸ்கேலில் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல. ஜேஎஸ்கே சாரை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பட்ஜெட்டில் இன்னைக்கு காலகட்டத்தில் எடுக்க முடியும்னா அவர் ஜேஎஸ்கே வந்து இதில் இந்த படத்தில் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை கேட்டதில் தெரிஞ்சிச்சு. 100% சக்ஸஸ். இது வந்து இதில் இந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய உண்மை நிலவரம் அவருக்கு தெரியும். இதை எப்படி வியாபாரம் பண்ணுறதும் அவருக்கு தெரியும். அவர் பல துறைகளில் இருக்கார். இதை வந்து ப்ராப்பராக இதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இப்போ ஆர்வி உதயகுமாருக்குலாம் சாருக்குலாம் பேசிகிட்டு இருந்தார், இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகிடுங்கன்னு. கண்டிப்பாக ஆகிட்டு எப்படி பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். அதை அவர் போயிட்டார், இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இதில் நடித்த ஸ்டார்ஸை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் இயக்க முடியும், டீம் எல்லாமே இருந்தாலும் ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். இதில் வந்து நல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, பாராட்டினாங்க. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. பாலாஜி முருகதாஸை வந்து 1-2 படம் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் வரும், இன்னும் பெட்டராக வரும் எல்லாருக்கும். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.